ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதிய வாரத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த வாரத்தை நீங்க துவங்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நம்ம உப்போடு ஒப்பிட்டு சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்ப இந்த உப்பினுடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தும் பொழுது, உப்பை வந்து நீங்க சாதாரணமா ருசி பார்க்கும் பொழுது, அதுல ஒரு கரைச்சலை நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த உப்பு ஒவ்வொரு பண்டத்தையும், உணவு பண்டத்தையும் சுவைக்குள்ள கொண்டு போக பயன்படுத்துகிற ஒரு முக்கிய ஒரு இன்கிரீடியன்ட்டா நீங்க பார்க்க முடியும். அப்பன்னா, இந்த உப்ப தனித்து நீங்க வச்சீங்கன்னா, அதனுடைய சுவை வந்து கரைச்சல் தான். ஆனா, அது எப்போ ஒரு பண்டத்தோடு சேருகிறதோ, அதனுடைய சுவைய அது கூட்டி தருகிறத நீங்க பார்க்க முடியும். அப்பன்னா, முதல்ல இந்த வாரத்த நீங்க துவங்கும் பொழுதே, நீங்க சில பேரோட கசப்பு இருக்கலாம். சில பேரோட கஷ்டங்கள் இருக்கலாம். நீங்க வந்து அவ்வளோ நான் பேச மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடாது. என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அவர்களோட சகஜமா பேசி, நீங்கள் வந்து உங்களுடைய தன்மைய, நற்குணத்த வெளிப்படுத்தியவர்களா இருக்கணும். அப்புறம் நீங்க ஒரு ஒருத்தரோட பழகும்பொழுது, அவர்களுக்கு அதிக இடத்த குடுக்காது. ஏன்னா, உப்ப சில நேரங்கள்ல பயன்படுத்துகிறவர்கள் அதிகமா பயன்படுத்துனாங்கன்னு வைங்களேன், அந்த பண்டத்துடைய சுவையே அங்க வந்து கெட்டு போகுறத பாருங்க. அப்பன்னா, நீங்க வந்து உங்கள இன்னொருத்தர் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட நீங்க விடக்கூடாது. அதுல நீங்க கான்ஷியஸா இருக்கணும். அடுத்து உப்பின் இடத்துல இன்னொரு காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆன்டிபயாட்டிக்ன்ற ஒரு குணாதிசயம் அதுக்குள்ள இருக்குது. அது சில அ அ தொற்றுண்ணிகள, சில கிருமிகள வந்து அது அழிக்கிற குணம் உடையதா இருக்குது. அப்பன்னா, நீங்களும் எவையெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு பாதிப்புக்குள்ள கொண்டு வருதோ, கஷ்டங்களுக்குள்ள கொண்டு போகிற காரியமா இருக்குதோ, அது எல்லாத்திற்கும் நீங்கள் வந்து இடம் கொடுக்காதவர்களா இருக்கிற ஒரு சுபாவம் உடையவர்களா இருக்கணும். இதுலயும் முக்கியமா ஒரு காரியம் ஒண்ணு இருக்குது. உப்ப நீங்க எதுக்குள்ள வேணா கலந்துடலாம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு பண்டத்துல கலக்கப்படுகிற மசாலாவினுடைய கலர் தெரியும். அதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் தெரியும். அதுல போடப்படுகிற இன்கிரீடியன்ட்ஸ் தெரியும். ஆனா உப்பு மாத்திரம் தெரியவே தெரியாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வாரம் முழுக்க கஷ்டப்படுறேன். வாரம் முழுக்க நான் சில காரியங்களுக்காக முயற்சி செய்கிறேன். என் வாழ்க்கையில நான் வந்து அநேக பிரயாசப்படுறேன். ஆனா வந்து நான் நெறைய நேரத்துல வந்து வெளியில தெரியறதில்லன்னு சொல்லிட்டு, நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். நீங்க வெளிய தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சுவை, அவங்க ருசி பார்க்கும்பொழுது பாராட்டுக்குரியதா இருக்கிறவர்களா நீங்க இருக்கணும். இத உங்க மனசுல நீங்க வந்து ஆழமாய் பதிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சரிங்களா? இந்த வாரத்த நீங்க துவங்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த உப்பை போல பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு இருதயத்துல ஒரு சிந்தையோட நீங்கள் வந்து உங்க வாழ்க்கைய துவங்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.